ஃப்ரெண்ட்ஸ், பெரியம்மா வந்து பலாப்பழம் வந்து கொடுத்தாங்க. இதுக்கு மேல ஒரே ஒரு பொருள் என் வயிற்றுள்ள போகவே போகாது, அந்த அளவுக்கு இருக்கு. அம்மா என்ன ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றீங்க போல. நான் வந்து கடகன்னு சாப்பிட்றேன், அம்மா வந்து பொறுமையா நிதானமா சாப்பிட்றாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நாள் கழிச்சு ஈட்டிங் சேலஞ்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்ண போகிறோமே. பண்ணலாமா? பண்ணலாமா? ரொம்ப நாள் கழிச்சு தான் பண்ணுறோமே. ஆமாம், ஏன்னா எங்களுக்கு வந்து கேமரா பிடிக்கலாம் ஃபஸ்ட்டு ஆளே இல்லை. எப்படி நம்ம 2 பேரும் சரணியா இருக்கும்போது வந்து ஆள் இருந்தது, நான் இல்லைன்னா சரணியா பிடிப்பா. இப்போ வந்து தான் கேமரா பிடிக்க வந்து ஆள் இல்லை. சரிம்மா, இப்போ வந்து என்ன ஐட்டம் சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாமா? பார்க்கலாம். சரி வாங்க. இப்போ வந்து இலை போட்டேன், அதுக்கப்புறம் பரிமாற ஆரம்பிக்கிறேன். என்ன யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா பானிபூரி யூடியூப் சேனல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோமே. டிஃப்ரெண்டாக இதில் ஒன்றும் கொஞ்சம் பொருளாக வந்து ஆட் ஆகும், வந்து பார்க்கலாம். சால்னா போயிட்டு சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பார்க்குமா? சரிம்மா, இலை நிறைய எடுத்து வைங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன ஐட்டம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எனக்கு பிடிச்ச ஃபேவரெட் வந்து காளான், அதுக்கப்புறம் வந்து பானிபூரி, அதுக்கப்புறம் வந்து பானி, அதுக்கப்புறம் வந்து சூப்பு, அதுக்கப்புறம் பானிக்கு தேவையான பானி தண்ணி, அப்புறம் வந்து குடிக்க தண்ணி. 2 பேருமே வந்து சரிசமமாக வந்து எல்லாத்தையுமே வந்து பகிர்ந்து வந்து வச்சாச்சு. பார்க்கலாமா? கீழே பாருங்க, இந்த லைன்லேருந்து அந்த லைன் வரையும் நல்லா சூப்பராக இருக்குது, பார்க்கவே சூப்பராக தான் இருக்குது. இப்படிலாம் நான் சாப்பிடணுன்னே தெரியல. பாப்பா வந்து காளான்லாம் வாங்கி வச்சுக்கிறா. காளான் பானிபூரி பானி சாப்பிட்றதுக்கு சூப்பெலாம் வாங்கி வச்சுக்கிறா. நான் சூப்பெலாம் சாப்பிட்ருவேன், பானிபூரிலாம் சாப்பிட்ருவேன். இந்த காளான் தான் கொஞ்சம் இடையில சிக்குது. சாப்பிடுறது பார்க்கலாம். ஜெயஸ்ரீ என்ன சாப்பிடலாம், நாம் என்ன சாப்பிடலாம் பார்க்கலாம். சரண்யா இருந்தால் என் கூட வந்து சூப்பராக வந்து பேசினே வந்து சாப்பிடுவோம். ஜெயஸ்ரீ பேசாத சாப்பிட்றேன், பேசி சாப்பிட்றேன். நான் வந்து பேசாம சாப்பிடுவோம், அப்பா வந்து பேசாம வந்து சாப்பிடுவாரு, அம்மா வந்து பேசுவாங்க, அக்காவும் வந்து பேசுவா. சரிம்மா, ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு ஜெயிச்சா சரி. ஓகே, சரி வாங்க சாப்பிடலாம். சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 ரெடி ஸ்டார்ட். சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே காளான் வந்து சாப்பிட்றேன். ஜெயஸ்ரீ பார்க்கணும், நீ முன்ன சாப்பிட்றியா நான் முன்ன சாப்பிடலாம். சரிம்மா. நானே கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டாங்க. உனக்கு தோதான் எடுத்து கொடுக்கல. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து முன்ன வந்து பானிபூரி சாப்பிட்றேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சாப்பிடலாம். அவங்க பிடிக்கிறது அவங்க சாப்பிட்டு, நம்ம பிடிக்கிறது நம்ம சாப்பிடுவோம். அதெல்லாம் டாபிக் கிடையாது. இப்போ சாப்பிட்டு ஜெயிக்கணும், அவ்வளோதான். சரிம்மா, நான் சிக்கன் சாப்பிட்டோம் பாரு. அம்மா என்ன ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றீங்க போல. ஆமாம், நான் வந்து கடகன்னு சாப்பிட்றேன், அம்மா வந்து பொறுமையாக நிதானமாக சாப்பிட்றாங்க. அப்போ ஜெயிக்கணும்னு உங்களுக்கு கிடையாது. சூப்பராக சாப்பிடணும் தான் என்னமே, ஜெயிக்கத்தெல்லாம் அப்புறம் தான். இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கையாலே சாப்பிட முடியாது, அழகாக வந்து கரைஞ்சியில் அள்ளி சாப்பிடணும். கையால் சாப்பிட்டா அது ஒரு தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூடாக இருக்குது, எப்படிதான் சாப்பிட்டுன்னு தெரியல. உண்மையாலுமே ஜெயஸ்ரீ ஜெயிச்சிட பொழுது நான் தோத்துட பொழுது எனக்கு கேட்டால் ஜெயஸ்ரீ ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டான். நான் வந்து அப்படியே வச்சுக்கிறேன், கொஞ்சம் தான் வச்சுக்கிறேன். அம்மா வந்து முழுசாக வச்சுக்கிறாங்க. உண்மையாக நான் சாப்பிட மாட்டேன் பொழுதுமா. சாப்பிட மாட்டேன் சொல்கிறதா கடைசியில் ஜெயிப்பாங்க. பார்ப்போம். அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குன்னா வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் வந்து கிளறி வச்சேன், அந்த தண்ணி பூரா அந்த சாரில் வந்து இழுத்துக்குச்சு. நல்லா கட்டியாக கரமேற்றி நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி பானி தண்ணி ஊற்றி சாப்பிட்றேன். தண்ணியை குடிச்சு வரப்பனா நீங்கள் எப்படி எல்லாம் சாப்பிடுவோம்? இல்லை, காரமாக இருக்குதா இன்னும் தண்ணி. நீங்கள் தண்ணியாக குடிக்காம ஜெயிக்கிறீங்க. நான் வந்து தண்ணி குடிக்க ஆரம்பிச்சு நான் சாப்பிட மாட்டேன். அதனால தான். அம்மா நீங்கள் எப்படி சாப்பிட்டு கொடுக்குமா? நான் தான் சாப்பிட்றது கொஞ்சம் தனி சாப்பிட்டுக்கிறேன். என்கிட்ட நீங்கள் சாப்பிட ரெகுலராக ஒரு மாதிரி ஒரு வாரத்துக்கு 2 ஐட்டம் ஒரு ஐட்டம் சாப்பிட்டா வந்து அது ஒரு மாதிரி தெரியாது. வந்து ரொம்ப நாள் சின்ன சாப்பிடும் ஒரு மாதிரி இருக்குது எனக்கு சாப்பிட்றதுக்கு. காளான்ன்றவே நான் வந்து சீக்கிரமாக சாப்பிட்டேன். ஆனால் பானிபூரினா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பானினா கூட சாப்பிட்ருவேன், சூப்புனாலும் குடிச்சிடுவேன். இந்த இதுதான் கொஞ்சம் லைட்டாக டஃப்பாக இருக்கும் எனக்கு. பார்க்கும் இது எப்படி சாப்பிட்டுருக்கு, நான் தான் பண்ணணும் வச்சுன்னு இருக்கேன். நான் நல்லா தான் இருக்கு. என்னால் வந்து சாப்பிடவே முடியல. இதெல்லாம் சாப்பிடாம போட்டுன்னு ஒரு பயமாக இருக்கு. அம்மா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பானிபூரியும் வந்து சாப்பிட்டு காளானியும் வந்து பாதி காலி பண்ணிட்டாங்க. நான் ஒன்று கொஞ்சம் வச்சுன்னு இருக்கேன்.
எப்படியாச்சும் இதை மட்டும் எப்படியாச்சும் சாப்பிட்டுருவோம். நீ எப்படியே பேசினே இரு, நான் ஃபுல்லாக சாப்பிட்டுடலாம். என்ன அம்மா இன்னைக்கு உன்னோட நான் எடுத்துட்டேன், என்னோட நீ எடுத்துட்ட. நான் எப்படின்னா சாப்பிடணும் இல்லையா? நீ ஃபர்ஸ்ட் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும்னா இப்ப நான் போட்டியில ஜெயிக்கணும்னு சாப்பிட்ற. ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வாயில் வச்சுன்னு எதுவுமே பேச முடியல. சாப்பிட்டு தான் பேச தோணுது, பேசணும்னு நினைக்கிறேன். ஜெயிச்சு முடிச்சு அப்புறம் நான் தான் சும்மா தோத்துரும்போது நினைக்கிறேன். வெற்றி இதை முடிச்சதான் எனக்கு பெரிய ஜெயிச்சதாவே நான் நினைக்கிறேனே. இதெல்லாம் அழகாக ஒன்று வாங்கி வந்து பொறுமை சமையல் வந்து சாப்பிட்றது வந்து எனக்கே அது சாப்பிட தோணல. சாப்பிடணும் ஆர்வமே போயிடும் போகுது. நெக்ஸ்ட் வந்து பானி வந்து சாப்பிட போறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து நானும் வந்து இதெல்லாம் சாப்பிட்டா இது பானி சாப்பிட மாட்டோமோ, சூப்பு குடிக்க மாட்டோமோ ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பானி சாப்பிட்றோம். இருக்கட்டும், நம்ம எப்படி தோற்றதாவே இருக்கட்டும். நடுமத்தில் வாங்க நானும் மொண்டு ஊற்றிக்கலாம், நீ மொண்டு ஊற்றிக்கலாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்க. இனிமேல் சின்ன சின்ன பானை இருந்தால் வாயில் ஈஸியாக போயிட முடியுது. பெருசு பெருசாக ஒன்று இருக்கும், வந்து வாயில் போகவே மாட்டேங்குது. ஐயோ ஆமாம், ஃபர்ஸ்ட்லாம் வந்து சின்ன சின்னதாக இருக்கும், இப்போ பெருசு பெருசாக இருக்குது. நம்ம வந்து பானிபூரி சாப்பிடும்போது கூட பேசியாச்சு, காலா சாப்பிடும்போது பேசியாச்சு. இது பேச்சே வரல. ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜெயிச்சு வந்து சாப்பிட்டா நான் தான் லாஸ்ட் பானிபூரி நான் வந்து சாப்பிட்றேன். என்னால் ஒரு துளி கூட முடியல ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஜெயிக்கணுன்ற ஒரு கான்செப்ட்னால வந்து வெறி கொண்டு சாப்பிட்றேன் தானம்மா. அம்மா இன்னும் அந்த காளான் வச்சிருக்கேன். நான் ஃபர்ஸ்டே தான் அந்த காளான் முடிச்சிட்டேன். காளான் வந்து எனக்கு சாப்பிட முடியல, அதனால வச்சுட்டேன். கொஞ்சமா காளான் வந்து சாப்பிட்றதுக்கு முடியல. எப்பயுமே வந்து அம்மா வந்து காளான்லாம் விரும்பி சாப்பிடவே எப்போ கடைக்கு போனாலும் வந்து மார்க்கெட்டில் வந்து இப்போ சாப்பிடணும், பானி பிரியாணி சாப்பிடணும், பானி வாங்கி சாப்பிடணும். இது வந்து நான் வாங்கி சாப்பிடவே மாட்டேன். ஜஸ்ட் வந்து விரும்பி கேட்பா, அவளுக்கு நான் வாங்கி கொடுத்து நான் சாப்பிட மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் என் மாத்திரம் சாப்பிட்டு எனக்கு பெரிய விஷயம். சாப்பிட்டு ரொம்ப இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம சூப்பெல்லாம் குடிக்கலாம் வருங்க. இதெல்லாம் ஒரு ஐட்டம் சாப்பிட்டாலே வந்து வயிறு வந்து ஃபுல்லாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 2-3 ஐட்டம் பார்க்கும்போதே வந்து வயிறு நிறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஒரு சொம்பு தண்ணி நான் காலி பண்ணிட்டேன், அப்புறம் 2வது ஒரு சொம்பு தண்ணி வந்துடுது. ஆமாம், இப்போ வந்து ஃபேன் கத்தில் வேர்த்து விருத்து போகுது நமக்கு. ஆமாம், வீடுனால வந்து ஃபேன் வந்து போடல ஃப்ரெண்ட்ஸ். வந்து நாங்கள் நம்ம சூப் குடிக்கலாம். சூப் ஃபைனலாக வந்து சூப் குடிச்சு இந்த ஈட்டிங் சேலஞ்ச் வந்து நான் முடிச்சுக்கிறேன். அப்பா எல்லாத்துக்கும் ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி இது பண்ண சூப்பு. சூப்னா இப்படி தான் குடிக்கணும். எப்படி குடிச்சா நான் சீக்கிரம் குடிச்சு ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க இப்போதான் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாக்குறீங்க. எல்லாம் இப்படி குடிச்சாதான் வந்து டேஸ்டாகவும் இருக்கும், சாப்பிடணும் நேரமாக இருக்குன்னு தெரியும். சூப் வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வந்து இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து இது சாப்பிட வந்து சூப்பராக இருக்குது. சாப்பிட்ட மாதிரியும் தெரியல, சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது சூப்பராக. சூப் வந்து சூப்பராக இருக்குது. நான் இப்படியே சாப்பிட்டு சொன்ன மாதிரி ஜெயிச்சு சொன்ன மாதிரி நேரம் ஆகிடுமா, ஜெயிச்சு 1/2 கிளாஸ் ஆகிடும் காய் கேட்டேன். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே உணவு குடிச்சிடுறேன். சூப்பராக இருக்குது. சுட சுட நல்லா மிளகுலாம் சூப்பராக போட்டிருக்காங்க. ஆமாம், சாப்பாடு சாப்பிட்டு கடைசியாக வந்து ரசம் சாப்பிடுவோம் இல்லையா, சாப்பாடெல்லாம் செரிக்கிறதுக்கு அதே மாதிரி இருக்குது இப்போ நம்ம சூப் குடிக்கிறது. ஜெயிச்சு வந்து பேசினார், நம்ம வந்து குடிச்சிடலாம். அது வந்து கண்டிப்பாக தான் குடிக்கணும்னு தோணுது. நான் சீக்கிரமா முடிக்கலாம்னு நினைச்சா கூட இந்த சூப் விட மாட்டேங்குது, என்ன சுடுது. அப்ப நான் தான் ஜெயிச்சேன். உண்மையுமே நான் ஜெயிக்கலாம் தான் சொன்னேன். பார்க்கும்போது நான் ஜெயிக்க மாட்டேன் பழகுது. ஜெயிச்சு தான் ஜெயிப்பான்னு சொல்லி அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜெயிச்சு நான் வந்து காளானில் கொஞ்சம் சூப்பில் கொஞ்சம் வச்சிட்டேன். நான் எப்படி சூப்பு குடிச்சிடுவோம், காலம் தான் கொஞ்சம் குடிச்சிட முடியாது.
இதுக்கப்புறம் குடிச்சுன்னாமா இதுக்கப்புறம் ஈட்டிங் சேனல் ரிலாக்ஸா குடிங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், பெரியம்மா வந்து பலாப்பழம் வந்து கொடுத்தாங்க. இதுக்கு மேல ஒரே ஒரு பொருள் என் வயிற்றுள்ள போகாது. அந்த அளவுக்கு இருக்கு. அம்மா வேணா நீங்க வேணா சாப்பிடுறீங்களா? நீ சொல்ற மாதிரி நான் என்ன இது சாப்பிட முடியாது. இது வந்து வச்சு இந்த கூட பொறுமையா சாப்பிடலாம். இப்ப வந்து சாப்பிட்டதே வந்து வவு ரொம்ப இருக்கிற மாதிரி தெரியுது. இதுவே வந்து சூப்பரா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நான் தான் வந்து இந்த ஈட்டிங் சேலஞ்சோட வின்னர். அம்மாவுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அடுத்த வீடியோ வந்து அம்மாவுக்கு பனிஷ்மெண்ட் வீடியோவா தான் இருக்கும். இந்த ஈட்டிங் சேனல் பண்ற வீடியோ சொல்லுங்க. இன்னும் வேற டிஃபரெண்டா சாப்பிடலாம். அடுத்து பனிஷ்மெண்ட் வீடியோவை கூட சொல்லுங்க. இல்லைன்னா வந்து வேற என்ன ஈட்டிங் சேலஞ்ச் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு கூட வந்து சொல்லுங்க. நாங்க ட்ரை பண்றோம். கண்டிப்பா ட்ரை பண்றோம்.